ஸ்தோத்திரம். தந்தை இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே துதிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த டாபிக் நம்ம சபையில் ஃபஸ்ட்டு அறிவித்தப்பவே நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் இருந்தப்போ எனக்கு ஏசப்பா முதலே கொடுத்துட்டாங்க, எல்லாம் முடிந்தது, அதுதான் உன்னோட டாபிக் அப்படின்னு. ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரதே எனக்கு தெரியாது. எனக்கு லாஸ்ட் மினிட் வரைக்குமே நான் வருவேன் வரமாட்டேன் எனக்கே தெரியாது. அதனால் நான் ஏசப்பாட்ட சொல்லியிருந்தேன், ஏசப்பா எனக்கு இதுதான் டாபிக் அப்படின்னா அவங்க என்கிட்ட சொல்லும்போதே இந்த டாப்பிக்கை சொல்லி இதுதான் உன் டாபிக் எடு அப்படின்னு சொல்லணுன்னு. அப்போ நான் இந்த வாரம் எதிர்பார்த்தேன், எனக்கு அதுதான் நான் என்ன நினச்சேன்னா அது சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக சர்ச்சுக்கு அன்றைக்கி வருவேன் அப்படின்னு நினச்சிட்டு எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் அன்றைக்கி சொன்னாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்குது நீ எடுன்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்து லாஸ்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு. லாஸ்ட்டுன்னு சொன்னது அது இவ்வளோ லாஸ்ட்டாக வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணலை. ஆனால் கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி நான் தைரியமாக ஒன்று சொல்லுவேன், அவரோட சமூகத்தில் நின்றுட்டு வந்திருக்கிறனால நிச்சயமாக அவர் என்னை வழிநடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனங்களா உங்கள் இருதயத்தில் செல்லுதா, இல்லை கற்பாரையும் முட்களும் நிறைந்த இடத்துல விதைக்கப்பட்ட வசனங்களா செல்லுதா? உற்சாகமாக இருக்கீங்களா? நம்ம விதை ஒவ்வொன்றும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய விருப்பமும் அவருக்கு நாம் கொடுக்குற உகந்த காணிக்கையுமா இருக்கும். சரியா? சரி, நம்ம வேத வசனத்துக்கு போகலாம். யோவான் 19 அதனுடைய 29 மற்றும் 30 வசனம் யாராவது வாசிக்கலாமா? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். சரி, முடிந்தது. நம்ம இதை பற்றி வருஷங்களாக கேட்டுட்டு வரோம். முடிந்தது, என்ன முடிந்தது? யாராவது பதில் சொல்லலாமா? என்ன அவர் சிலுவையில் முடித்தார்? ஏதாவது? பிதாவோட சித்தம் வேற? சரி, இன்றைக்கு நான் இதை வைத்து என்ன பேச போகிறேன்னா, மாம்சத்தின் கிரியைகளும் அவர் சிலுவையிலே முடித்தார். ஏசப்பா எனக்கு தெரியாது. நாங்கள் இருக்கும்போது ஏசப்பா இதை எப்படி எடுத்து பேசுகிறது அப்படின்னு கேட்டப்போ ஏசப்பா எனக்கு கொடுத்த அந்த விளக்கம், மாம்சத்தின் கிரியைகளை முறியடித்து நான் சிலுவையிலே அதை முடித்தேன். இன்றைக்கு நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள், நமக்குள்ள என்ன மாம்சத்தின் கிரியைகள்? ஒரு வசனம் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனம் எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம ஏசப்பாக்குள்ளார இருந்தால் பழைய கிரியெல்லாம் ஒழித்து போடணும், நம்ம புதுசாக மாறுவோம் அப்படின்னு. நம்ம அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம். ஆமாவா இல்லையா? ஆமாம். எங்கே இருக்கு அந்த வசனம்? கலாத்தியர் 2:20 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்போ நம்ம சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டோம். அப்போ அறையப்பட்ட நாமும் மாம்சத்தின் கிரியைகளுக்கு முடிவு வைத்திருக்கிறோம் இல்லையா? ஆமாம். நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஆவியில் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் உங்களை குறித்து ஒரு வசனம் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒவ்வொரு வாட்டி திருவிருந்து எடுக்கும்போது அந்த வசனத்தை பாஸ்டர் நமக்கு நினைவுபடுத்துவாங்க. தன்னைத்தான் நிதானித்து அறிந்தால் நாம்
நியாயம் தீர்க்கப்படும். இன்றைக்கு நாமே நிதானத்தை அறிவோம். நமக்குள்ளே என்னென்ன மாம்ச கிரியைகள் இருக்குது. யாருக்கும் உங்களை பற்றி தெரியாது, அவங்களுக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள், மாம்சத்தின் கிரியைகளை இன்றைக்கு நாம் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறைந்தோமா இல்லையா? சிலுவையில் அறைந்திருக்கிறோமா? இல்லை இன்னும் நான் கிறிஸ்து உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு அது சிலுவையிலே நம்ம முடிக்காமல் இன்னும் அதே மாம்சத்தின் கிரியைகளை சுமந்து வந்துட்டுருக்குறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கோபம் இருக்குது, அதே கோபம் இருக்குது, அதே வீண் வார்த்தை வாயில் இருக்குது, அதே பழைய சுபாவங்கள் இருக்குது. பேசக்கூடாதுன்னு சொல்கிற ஆள்கிட்ட பேசுகிறோம், போகக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துக்கு போகிறோம். நம்ம யாருடைய ஆவிக்கு கீழ்ப்படுகிறோம்? மாம்சத்தின் ஆவிக்கா இல்லை கர்த்தருடைய ஆவிக்கா? பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லை மாம்சத்தின் கிரியைகளுக்கு பிழைத்திருக்கிறோமா? நாம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. அந்த கிரியைகள் எல்லாம் அவரோடு கூட நாம் சிலுவையில் அறைந்து அதை முடித்திருக்கணும். கலாத்தியர் 5:19 அந்த முதல் பகுதியை மட்டும் வாசிக்கலாமே. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இந்த வெளியரங்கமாக இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை அவர் முடித்தார். நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறத அவர் சிலுவையில் முடித்தார். என்ன முடியாது? ரொம்ப ஃபோன் நோண்டிகிட்டே இருப்போம், நமக்கே தெரியாது, எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. ஆனால் நானும் அதை பண்ணியிருக்கிறேன். டைம் வச்சுப்பேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஏசப்பா, அதுக்கப்புறம் மூடி வச்சுருவேன். 10 நிமிஷம் ஏசப்பா அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் நேரம் தான் போகுமே தவிர மூடி வைக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கு அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். அதெல்லாம் இல்லாமல் ஒரு அன்பு, ஒரு பிரியம், அவர் மேலே அந்த அன்பு வரும்போது இதெல்லாம் புறந்தள்ளப்படும். இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே நம்ம ஒரு முடிவு கட்டிடுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம மாம்சத்தின் கிரியைகளை முடித்து வைக்கும்போது நமக்குள்ள நம்மளை அறியாமலே ஒரு தேவ அன்பு நமக்குள்ளேருந்து பொங்கி வரும். அது எப்படின்னு தெரியுமா? வேத வசனம் வாசிக்கும்போது எம்மாவு சீஷர்கள் நடந்து போகும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வேத வசனங்களை சொல்லும்போது அவங்க இருதயம் பற்றி எரிஞ்சிட்டே இருந்துதான். அதே ஒரு நெருப்பு இன்னும் நம்ம இருதயங்களில் இருக்குது. நம்ம அதை செயல்படுத்தாமல் இருக்கிறோம். ஏன் நம்ம செயல்படுத்தலை? நமக்குள்ளே இருக்கிற ஆவியை ஜெபிக்கும் போது மட்டும் விட்டுட்டு மற்ற நேரத்தில் எல்லாம் ஸ்லீப் மோடில் வச்சுக்கிறோம். ஏன் ஏதாவது காரணம் தெரியுமா? நம்மளுடைய வாஞ்சை எப்போதும் அவர் மேலே இருக்கணும். நம்ம வாஞ்சை எப்பொழுதும் அவர் மேலே இருக்கும்போது மாம்சத்தின் கிரியைகளுக்கு நம்மளால் முடிவு கட்ட முடியும், நிச்சயம் முடியும். ஏன்னா வாலிபர்கள் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. எனக்கு தெரியலை, வயது முதிர்ந்தவர்களை பற்றி தெரியலை, அவங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கலாம், என்னை விட நிறைய தெரிந்திருக்கலாம், நான் அதை இங்கே சொல்ல வரல. ஆனால் வாலிபர்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுவேன், நிச்சயம் நம்மளுடைய மாம்சத்தின் கிரியைகளுக்கு அவர் முடிவு உண்டாக்குகிற தேவன், அவரே அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. சரியா? இது உங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கலாம். ஏன்னா நான் நிறைய வயசானவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வேதம் கையில் பைபிள் எடுத்தாலே தூக்கம் வருது. இல்லை, வரவே கூடாது. நீங்கள் ஜெபிங்க, நிச்சயமாக ஏசப்பா வேத வசனத்தின் மூலமாக உங்களோட பேசுவார். உங்கள் இருதயம் அப்போவே கொழுந்து விட்டு எரியும். அந்த எரிய அந்த வார்த்தையை உட்கொள்ள மாம்சத்தின் கிரியைகளை நம்மளால் முறியடிக்க முடியும். இன்றைக்கு நான் கடைசியாக ஒரு வசனம் உங்கள் முன்னால் வைக்கிறேன். நாம் மாம்சத்தின் கிரியைகளை தொடங்குறோமா இல்லை ஆவியின் கிரியைகளை தொடங்குறோமா? ஒரு வசனம் கடைசியாக வாசிப்போம். கலாத்தியர் 3:3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? போதும். இப்போ நான் உங்க முன்னால வைக்கிற ஒரு கேள்வி, அவர் நமக்காக சிலுவையிலே முடித்தார். இன்று ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நாம் எதனாலே முடிக்க போறோம்? ஆவியின்படி முடிக்க போறோமா இல்லை மாம்சத்தின்படி முடிக்க போறோமா? இது உங்கள் முன்னால் வைக்கிற கேள்வி. இதற்கு பதில் உங்களிடத்தில் தான் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்கள்